ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. நம்முடைய கனவிலே நம்மை விட்டு சென்றவர்கள் இறந்தவர்கள் வருவார்களா? அதற்கு முன்னால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கனவை குறித்து என்ன சொல்கின்றார்கள் என்று முழுவதுமாக நாம் அறிந்தால்தான் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். அதனால் முழுவதுமாக இந்த ஹதீஸை பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விடை கிடைக்கும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே 4200வது ஹதீஸாக அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கனவு என்பது 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. முதல் வகை கனவுகள் நல்ல கனவுகள். இந்த நல்ல கனவுகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நற்செய்தியாகும். இரண்டாவது வகை கனவுகள் கெட்ட கனவுகள். இந்த கெட்ட கனவுகள் ஷைத்தானின் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு கவலையை ஏற்படுத்துவதற்காக வரக்கூடிய கனவுகள் ஆகும். மூன்றாவது வகை கனவுகள் ஒரு மனிதன் உள்ளத்திலிருந்து காண்கின்ற கனவாகும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் சகோதரர்களே, புகாரியில் 6987வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நல்ல கனவு என்பது இறைவன் புறத்திலிருந்து தூதர்களுக்கு கிடைக்கும் தூது செய்தியில் 46 பங்கில் ஒரு பங்காகும் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் புகாரியில் 7144வது ஹதீஸாக நல்ல கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவதாகும். எனவே ஒரு தனக்கு விருப்பமான கனவை கண்டால் தமக்கு மிகவும் விருப்பமானவதை தவிர யாருக்கும் அதை தெரிவிக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே 8766வது ஹதீஸாக தனக்கு விருப்பமான கனவை ஒருவர் கண்டால் அவர் விரும்பினால் அதை மற்றவருக்கு சொல்லட்டும் என்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4212வது ஹதீஸாக அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருடைய கனவில் ஷைத்தான் விளையாடினால் அதை யாருக்கும் கூற வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒருவருடைய கனவிலே கெட்ட கனவு வந்தால் அதை மற்றவர்களுக்கு கூறக்கூடாது என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் அருமை சகோதரர்களே, காணாத கனவை கண்டதாக ஒரு மனிதன் கூறிவிட்டால் மறுமை நாளிலே 2 கோதுமைகளுக்கு இடையே முடிச்சு போட்டு இணைக்குமாறு அவன் கட்டாயப்படுத்துவான். ஆனால் அவனால் அதை ஒரு காணும் செய்ய முடியாது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 7142வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் அருமை சகோதர சகோதரிகளே, இப்போது இறந்தவர்கள் நம்முடைய கனவிலே வரக்கூடிய ஒரு காட்சி. உதாரணமாக ஒரு நல்ல செய்திகளோடு வருவார்கள், நம்மளோடு உரையாடி கொண்டிருக்கும் ஒரு தருணமாக வருவார்கள். இப்படிப்பட்ட கனவு எந்த புறத்தில் இருந்து வருகின்றது? அல்லாஹு இடத்தில் இருந்து வருகிறதா? ஷைத்தானின் இடத்தில் இருந்து வருகின்றதா? அல்லது மனிதன் நினைக்கக்கூடிய நினைப்பில் இருந்து வருகின்றதா என்று பார்த்தால் மனிதனுடைய ஆழ்மனதிலே என்ன ஓட்டத்திலே இப்படியான கனவுகள் வரக்கூடியது. அப்படி இறந்தவர்கள் கனவிலே வந்தால் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. எனவே இப்படிப்பட்ட கனவு என்பது, அதாவது இறந்தவர்கள் கனவில் வருவது என்பது ஒரு மனிதனால் மனதில் காண்கின்ற கனவு, ஒரு மனிதன் ஆழ்மனதில் காண்கின்ற கனவு, அதாவது 3வது வகை கனவை சார்ந்தது. இதனால் நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று நன்றாக நம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் சமூகத்தை சேர்ந்த பல மக்கள் இறந்தவர்களை கனவில் கண்டுவிட்டால் அதற்கென்று பல மோசமான செயல்களை பரிகாரம் என்கிற பெயரில் செய்கின்றார்கள். இதுவெல்லாம் செய்வதற்கு இஸ்லாம் கூறியதில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். எனவே இவ்வாறு இறந்தவர்கள் கனவில் வந்தால் நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அதை அப்படியே கடந்து செல்வது தான் சிறந்தது.
இறந்தவர்கள் கனவில் வந்தால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஹதீஸை முழுமையாக பார்த்து புரிந்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு இன்ஷா அல்லாஹ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.